ஸோ வணக்கம் நண்பர்களே. இப்போ இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பொதுவான ஒரு ப்ராசஸா நம்ம பேசக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்நாள் பயணம் என்பது உண்டு இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்நாள்ல சாதனை சாதிக்கணும், இல்ல ஒரு கனவ நிறைவேத்தணும், என்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும், கலர் கலர் கனவுகள்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைவேறாத கனவுகளோட நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு நானு நம்புறேன். 1. இந்த கனவுக்கு நிச்சயமா செயல் வடிவம் கொடுக்கணும்னா, பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம், பணம்ங்கிற ஒரு விஷயம் 99% அதுக்கு மேலயும் கூட காரணமா இருக்கு. ஏன்னா, எங்க சுத்தி வந்தாலும் இந்த பொருளாதாரம் இல்லாம அந்த கனவு நிறைவேற வாய்ப்பே இல்ல. இல்லைங்களா? சோ இப்போ இந்த பொருளாதார கனவ நம்ம இந்த இந்த உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயத்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு 16 செல்வங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு வாய்ப்பாக நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப இந்த வாய்ப்பு தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கு. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ண போறேன். ரொம்ப ஷார்ட் டைமா. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்துல நாம 21ஆம் நூற்றாண்டின் உச்சத்துல இருக்கோம். அதாவது தொழில்நுட்பத்தோடைய உச்சத்துல இருக்கோம். இன்னைக்கு சிலிக்கான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மணல் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய மணல் இருக்குல்ல, அந்த மணல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சிலிக்கான் என்று அழைக்கப்படுது. இப்போ இந்த சிலிக்கான் இருக்கு பாருங்க, அது மனித மூளைய விட அதிகமா வேலை செஞ்சு, அதாவது சிந்தனை செய்ய அளவுக்கு இன்னைக்கு ஏஐ புரட்சி நடந்துட்டு இருக்குங்க. அப்ப இந்த ஏஐங்கிறது பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மனிதனுடைய செயல்திறனை காட்டிலும் அதிகபட்ச செயல்திறனோட செயல்படக்கூடிய அஃறிணை பொருள். அதாவது உயிரில்லாத ஜட பொருள் மனிதன் உள்ள நடமாட்டம் உள்ள ஒரு பொருளாக மாத்தி இருக்கிறான். எவ்வளவு பெரிய சாதனை! இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான விஷயம் என்னன்னா டெக்னாலஜி. சோ இந்த டெக்னாலஜி, அறிவியல் வளர்ச்சிங்கிறது நாம உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கையில இப்ப நம்ம ஆக்டிவா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதமான வாய்ப்பு என்னன்னா, இந்த உச்சமான டெக்னாலஜி இருக்க காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்ம அப்பாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. நம்ம தாத்தாவுக்கு நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு எவ்வளவு திறமைசாலிகளா நம்மள விட இருந்திருக்கிறாங்க. ஒரு சிற்பி எல்லாம் பாத்தீங்கன்னா, அவ்வளவு அருமையா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. கோவில்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அதிசயங்களா இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான திறமைகள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய திறமை அப்பாவுக்கு வரும். சொல்லிக் குடுப்பாரு. அப்பாவுக்கு இருக்கக்கூடிய திறமை பேரனுக்கு வரும். சொல்லிக் குடுப்பாரு. இன்னைக்கு அது மாதிரி இருக்கா? இன்னைக்கு அது மாதிரி இல்ல. ஏன்னா, ஒவ்வொருத்தருமே தனித்தனியா இண்டிவிஜுவலா ஆட்டம் ஃபேமிலியா மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியன் இருக்கு இல்லையா? சோலார் சிஸ்டம்ல சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அணுக்கரு இணைவு நடக்குது. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எரிக்கப்பட்டு, அதன் மூலமாக வெளிச்சம் இந்த பிரபஞ்சத்துக்கே, நம்ம சோலார் சிஸ்டம்க்கே அது கிடைக்குது. அது பாத்தீங்கன்னா, அணுக்கரு இணைவு அப்படிங்கிறதன் மூலமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். இங்கே நாம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அட்டாமிக் விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அத பிளவு. அணுக்கரு பிளவு மூலமா பாத்தீங்கன்னா, அதுலயும் எனர்ஜி உண்டு. ஆனால் இந்த 2 எனர்ஜியையும் கம்பேர் பண்ணும்போது, அணுக்கரு பிளவை காட்டிலும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அணுக்கரு பிளவு செய்யறது மூலமா வரக்கூடிய இந்த சக்தியை காட்டிலும், அணுக்கரு இணைவு மூலமா இருக்கக்கூடிய சக்தி அபரிமிதமானது அப்படிங்கிறது இந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. அப்ப என்னன்னா, பிரிஞ்சு 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 இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்ப இணைவு நடக்குதோ அப்பதான் மிகப்பெரிய ஒரு ஒரு சாத்தியம் பிறக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களையும் ஒண்ணு சேர்க்க போறோம். அப்ப என்ன நடக்குது? இணைவு நடக்குது. இணைவு நடந்தால் அபரிமிதமான சக்தி கிடைக்குது. அபரிமிதமான சக்தி கிடைச்சா, நம்ம பிரச்சனையெல்லாம் சூரியன கண்ட பனி மாரி காணாம போயிரும். சரிங்களா? அப்ப நம்ம பிரச்சனைக்கு 99% பிரச்சனைக்கு என்ன சார் மூலமான காரணம்? பணம் தான், வேற என்ன? சோ அந்த பண பிரச்சனைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ வெல்கம் டூ highfispace.com. இது ஒரு சிம்பிளிஃபையான இந்த பிரசன்டேஷனுக்குள்ள உங்கள வரவேற்கிறோம். இது அடுத்த தலைமுறையையே நம்ம வடிவமைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இது தொழில்நுட்பம் சார்ந்த வாய்ப்பு. கடந்த 15 வருடங்கள்ல இந்த பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உலகத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பல்வேறு வகையில இதனுடைய செயலாக்கங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குங்க. அடுத்த 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இருக்குது. நாம இப்போ ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத பத்தி ஆவன்னால ஆரம்பிச்சு
காங்கா சா வரைக்கும் கத்துக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா எழுத்துக்களாக புரிந்து கொண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளாக கோர்த்து கொண்டு அப்புறம் நம்ம கட்டுரை எழுதுறது கதை எழுதுறதான் அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லேர்னிங் மோட்ல இருக்கணும். ஏன்னா இது புது விஷயம் இல்லையா? சோ இந்த 15 வருடங்கள் கழிச்சு நமக்கு இது வர்றது டூ லேட். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த வாய்ப்பு என்பது உச்சம் தொட்டிருக்குது. இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய பல மக்களை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் மூலமாக உருவாகுது. இதுல ஒரு சக்தி பிறக்குது. அந்த சக்தி என்ன சொல்றோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் சோசியல் எக்கனாமிக் எம்பவரிங் ஈகோசிஸ்டம் என்று அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன சார்? தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒரு ஈக்குவலண்டான வேர்ட் என்ன சொல்லலாம்? உலக பொருளாதாரத்தை வலுவூட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இயக்கத்துல நாமளும் ஒரு பங்குதாரராக, நாமளும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இணைஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுது? இது ஒரு புதிய புரட்சின்னு சொல்றாங்க. எதுல புரட்சி? ஃபண்ட் ரைசிங் பண்றதுல புரட்சி. இப்ப இந்த வார்த்தையே புதுசா இருக்கே. ஃபண்ட் ரைசிங்கிறது என்ன வார்த்தை? பொருளாதாரத்தை உருவாக்குறதுன்னு வார்த்தை. இப்ப இது யார் யார் இப்படி உருவாக்குறாங்க? ஒரு இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய பர்சன் அவர் வேலைக்கு போறாரு. அவரு உருவாக்குறாரு. யாருக்காக உருவாக்குறாரு? அவருக்காக மட்டுமில்ல, குடும்பம் இருக்கு அவரை நம்பி. அப்ப அவரு ஃபண்ட் ரைஸ் பண்றாரு, வேலைக்கு போறாரு, சம்பளம் வாங்குறாரு. அது ஃபண்ட் ரைசிங் செயல். ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி இருந்தா தன்னுடைய திறமை மூலமாக நிறைய நேரத்தை அவர் கொடுத்து அதை உருவாக்குறாரு. சோ அங்கேயும் ஒரு பொருளாதாரம் என்பது உருவாக்குது. நிறைய நேரத்தை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே 95% நேரத்தை கொடுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொதுவானது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இந்த மாதிரி செயல்படக்கூடிய நபர்கள் இந்த 2 இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா கிடைக்கக்கூடிய ரெவென்யூ அது மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தா வெறும் 5% தான். இது நான் சொல்லல. பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பக்கம் இன்னொரு பிளிப் சைடு ஆஃப் த காயின்னு சொல்ற மாதிரி இன்னொரு சைடு இருக்கு பாருங்க. அங்க யார் இருக்காங்கன்னா ஸ்மார்ட்டர் இருக்காங்க. ஸ்மார்ட்டர்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமானவங்க, பிசினஸ் மேன். இன்னொருத்தர் இன்வெஸ்டர். இவங்க 2 பேருக்கும் சூட்சமம் தெரியும். இந்த உலகத்துல உழைக்க கத்துக்கிட்டவங்க. வாழ்வை இன்னும் வாழ கத்துக்கிட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட 95% பொருளாதார வல்லமை இருக்கு. இத உருவாக்குறதுக்கு அவங்க செயல்படுற விதம் என்பது வெறும் 5% நேரத்தை கொடுத்து அவங்க 95% பொருளாதார வல்லமையை பெறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு டைம் லிவரேஜ், இன்னொன்னு மணி லிவரேஜ். இது 2யும் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டாங்க. அப்ப நமக்கு ஏன் இன்னும் இந்த 2ம் கத்துக்காம இருக்கிறோமோ, கத்துக்காத வரைக்கும் நாம இந்த கேட்டகரியில தான் இருப்போம். இத கத்துக்கிட்டோம்னா இந்த கேட்டகரிக்கு வருவோம். இப்ப நமக்கு இந்த சிஸ்டம் இருக்கே, இந்த சிஸ்டம் இது 2யுமே நமக்கு தானியங்கி முறையில கொடுக்க போகுது. சோ நம்ம பெற தயாராக போறோம். சோ தயாராகுங்கள். மைண்ட் செட்ட நீங்க இதுக்குள்ள கொண்டு வாங்க. அப்ப நியூ எரா ஆஃப் ஃபண்ட் ரைசிங். நம்ம பெரிய பொருளாதாரத்தை நேர்மையான வழியில உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிளாக் செயின் டெக்னாலஜி வழியாக 100% நன்கொடை பகிர்வு தளமாக இது உருவாயிருக்கு. நன்கொடை பகிர்வு தளம். சார், நன்கொடை பகிர்வு தளம் என்பது நன்கொடைங்கிற வார்த்தை ஏன் வருது இந்த இடத்துல? இந்த சிஸ்டம்ல இதை இயக்குறதுக்கு ஒரு சின்ன ஃபண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஃபண்ட் ஜோ டாப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் இல்லையா? எந்த இடத்துலயும் வெறும் கையில முழம் போட முடியாது இல்ல. ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. அப்போ ஏதாவது ஒண்ணு இருக்கணுங்கிற இடத்துல ஒரே ஒரு முறை நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த $50 யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய டீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய வாலெட் வழியா பகிரப்படுது. இத யூஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய அமெரிக்க நாணயத்துக்கு ஈக்குவலான வேல்யூ வச்சிருக்கோம். இதனுடைய பேரு தித்தர். அதனால யூஎஸ்டிடின்னு அழைக்கிறோம். இந்த மொத்த விஷயமும் பாலிகான் அப்படிங்கிற பிளாக் செயின்ல இயங்குது. பிளாக் செயின்ங்கிற ஒரு சிஸ்டம்குள்ள இயங்குது. சோ இந்த மாதிரி ஒரு பயணம் என்பது நமக்கு நடக்கும்போது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ், நமக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் உருவாகுதுங்கிறத தான் பார்க்க போறோம். ஹைஃபை ஸ்பேஸ் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிஒன் டு ரிசீவ் அன்லிமிட்டெட் கம்யூனிட்டி டொனேஷன்ஸ் சிம்பிளி பை பீயிங் எ பார்ட் ஆஃப் அவர் ஹைஃபை ஸ்பேஸ் குளோபல் கம்யூனிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த இயக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய யாரா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ அவங்களுக்கும் கிடைக்கக்கூடியது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் சொல்லுது. வித்தவுட் ரிக்வயர்மெண்ட் டு இன்வைட் எனிஒன். இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். யாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாதவருக்கு கூட இது கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்லுதுங்க. அப்ப கொஞ்சம் கவனிக்கணும் தானே. நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஆனால் அது டைமிங்ல இருக்கு. அந்த டைமிங் எப்ப கிடைக்கும்?
நம்ம கொஞ்சம் உழைப்பை போட்டா உடனே வரும். ஒரு கூட்டு முயற்சியில சேர்ந்து நின்னோம்னா உடனே வரும். சும்மா நம்மளுடைய ஒரு ஆளுமை இல்லாம ஒரு ஐடி போட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? சோ அப்ப அந்த இயக்கத்தை கொஞ்சம் வேகப்படுத்தி நம்ம எப்படி பாக்குறது, எப்படி வேகமா நம்ம வேலட்டுக்குள்ள பலனா பெறுறது, நிறைய பெறுறது அப்படிங்கறத தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஹைஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டி மெம்பருக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல். ஒரு சமதர்மமான சமுதாயமா தான் இது வந்து தொடருது. அப்ப ஈக்குவாலிட்டி இருக்கு இங்க. ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இல்ல. எந்த நாட்டுல இருந்து வேணாலும் இதுக்குள்ள வரலாம். 105 லாங்குவேஜ்ல இத பத்தின தகவல் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ இங்க எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இது வந்து வின் வின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். யாருமே தோத்து போக முடியாது. 100% மக்களும் ஜெயிக்க முடியும். சோசியல் என்டர்பிரினர்ஷிப் மூவ்மெண்டா இது இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோமேஷன் இருக்கு. இந்த ஆட்டோமேஷனை கொடுக்கிற விஷயம் என்னன்னா நம்பிக்கையை கொடுக்குது, நேர்மையான மனப்பாங்கோட செயல்படுது. இது ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேட்டாஸை தனித்தனியா பிளாக்குகளா மாத்தி அதை ஒரு செயின் லிங்க் அடிப்படையில கனெக்ட் பண்ற ஒரு ஹேஷ் மெத்தட் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. இதை பத்தின தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நிறைய புரிதல் எடுத்துக்கணும்னா யூடியூப்ல உங்களுக்கு நிறைய வந்து தமிழ்லயே விளக்கங்கள் இருக்கு. நீங்க என்ன மொழியில வேணாலும் பிளாக் செயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய தானியங்கி தன்மையில செயல்படக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நீங்க டைம் கொடுத்து அதை யூடியூப்ல போய் கத்துக்கலாம். இங்க யாருமே கிடையாது. இங்க நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தனி நபரோ அல்லது ஒரு கம்பெனியோ அல்லது வந்து மூன்றாவது ஒரு மனிதரோ இருந்து இங்க இயக்கல. இது முழுக்க முழுக்க ஆட்டோமேஷனா நடக்கக்கூடிய ஒரு ஏஐ தளம். சரிங்களா? தானியங்கி முறையில் நடக்கக்கூடியது. என்ன சார் நடக்குது இங்க? 100% இந்த ஃபண்ட் உள்ள வருது பாத்தீங்களா? ஒரே ஒரு முறை கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி டொனேஷன் ஃபண்ட் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற விஷயத்தை தான் ஆட்டோமேஷனா பண்ணுது. யாருக்கு எவ்வளவு கிடைக்கணும்ன்ற விஷயத்தையும் இது ஒரு தானியங்கி முறையில தானே வந்து இதை முழுமையா 100% செயல்படுத்தக்கூடிய விதமா இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ல பங்கேற்கக்கூடிய எல்லாருமே பலனடையலாம். இவ்வளவுதான் விஷயமே. பங்கேற்கக்கூடியவங்க நிச்சயமா பலனடையலாம்ங்கிறதா விஷயம். சரி, இப்போ ஒரு 5 மாடி கட்டடம் இங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு 5 மாடி கட்டடம் இருக்கு. இங்க வந்து ஒரு புது உலகம். இது வந்து ஒரு நியூ வேர்ல்டு இல்லையா? இந்த நியூ வேர்ல்டுல இந்த 5 மாடி கட்டடம் இருக்கு இல்லையா? அதை வந்து ஸ்பேஸ் 1 2 3 4ன்னு கற்பனை பண்ணிக்கங்க. சாரி, எனக்கு டிராயிங் கரெக்டா வரைய தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சோ 1 2 3 4 5 இந்த இந்த 5 தளத்துல எவ்வளவு மேல நம்ம போறோமோ அந்த அளவுக்கு பொருளாதார வல்லமை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க. மேல போகிறது டைமிங்கும் நம்மளுடைய உழைப்பையும் பொறுத்தது. வேகமாகிறது ஸ்லோவா போறது நம்ம கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குல்ல, இங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த கேட்டை தாண்டி உள்ள வரும்போது நீங்க உங்க வாலெட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது என்ன சார் வாலெட் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தொட்டு பார்க்கக்கூடிய பணத்தை நம்ம தலைமுறையோட காணாம போயிருச்சு. அடுத்த தலைமுறைக்கு பணம் என்பது எல்லா நாடுகள்லயுமே டிஜிட்டல் பணம் தான். அப்ப இன்னைக்கு அடுத்த கட்ட தலைமுறையில டிஜிட்டல் பணமா மாறிடுச்சுன்னா அந்த டிஜிட்டல் பணத்தை எங்க பாதுகாப்பா வைக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு விடை என்னன்னா உங்க போனுக்குள்ள இருக்கக்கூடிய சேஃப்டால்ங்கிற வாலெட், ட்ரஸ்ட் வாலெட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் வாலெட், இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 320க்கும் மேற்பட்ட வாலெட் சர்வீசஸ் இருக்கு. இதுல எனி வாலெட் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி உருவாக்கம் பண்றது, இதுக்கெல்லாம் கைடன்ஸ் வந்து இந்த சிஸ்டம்ல உங்களை யாரு அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க மூலமா நீங்க அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்ல இங்க இருக்கக்கூடிய குளோபல் சப்போர்ட் டீம் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி உருவாக்கி உங்க வாலெட்டை இந்த கேட்ல வரும்போது ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நம்பர் 1 ஸ்டேஜுக்கு நீங்க ரெடி ஆயிடுறீங்க. ஒரு டெம்பரவரியா நீங்க ரெடி ஆயிடுறீங்க. என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய பிரைவேட் வாலெட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இது ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஆளுமையை இந்த சிஸ்டம் கொடுக்குது. ஒரு 20% உங்களுக்கு இந்த சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. 20% ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வர தயாரா இருக்கிறவங்களுக்கே இந்த சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கும்போது 0ல வரக்கூடிய ஒரு நபர் யாருமே இந்த இடத்துல பணமே இல்லாத நபரை கூட கொண்டு வந்து அவரை பணம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கேட்ல இருக்கும்போதே அவர் சம்பாதிக்கலாம். ரைட். இந்த கேட்ல இருந்து உள்ள வர்றாருல, இங்க உள்ள வரும்போது இதை வந்து ஸ்பேஸ் 1ன்னு சொல்றோம். இந்த முதல் இதை வந்து ஸ்பேஸ் 1. இப்ப இந்த இடத்துல பர்மனன்ட் பொசிஷன் அவர் எடுக்கணும். இந்த வாலெட் வந்து பர்மனண்டா ஆகணும்னா ஒரே ஒரு முறை, எப்படி வாழ்நாள்ல ஒரே ஒரு முறைன்னு சொல்லலாம். இல்ல அவரோட சந்ததிக்கே அவர் தான் ஒரே ஒரு முறை கொடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் பேரன் அப்படி தலைமுறை தலைமுறைக்கும் இதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். அவர் மட்டும் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அந்த ஆரம்பிப்பு என்பது $50 USDT
இன்னைக்கு இந்திய மதிப்புல சொல்லணும்னா 4750 ரூபாய் அதனுடைய வேல்யூ. இதை வந்து ஸ்டார்டர் டொனேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு ஆட்டோமொபைலுக்கு வந்து ஸ்டார்டர் மோட்டார் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ஸ்டார்டர் டொனேஷன் இல்லைங்களா? அப்ப இந்த ஸ்டார்டர் டொனேஷன்ல வந்து யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை என்னன்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல எப்படி தகவல் பரிமாற்றம் இருக்கோ அது மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு அந்த அவேர்னஸ் சொல்லும் போது அவர் என்னவா மாறுறாரு? இந்த தளத்தோட தூதுவர் என்று அழைக்கிறோம். என்னவா அழைக்கிறோம்? தூதுவர். தூதுவர்னா என்ன பண்றாங்க? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல கன்வே பண்றாங்க. இன்னொரு இடத்துல போய் அதை சொல்றாங்க. அவங்க பேரு அம்பாசிடர். ஹைஃபை அம்பாசிடர்னு பேர் கொடுத்துருது. அவருக்கு பேரு ஆக்டிவ் டோனர் என்று பேர் கொடுத்துருது. இந்த ஆக்டிவ் டோனருக்கு இந்த பயணம் என்பது தலைமுறை தலைமுறைக்கும் நடக்கும். அவர் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவருடைய வாலெட் என்பது என்னைக்கும் உயிர்ப்போட இருக்கும். யாரு நினைச்சாலும் அந்த வாலெட்டை எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த வாலெட்டை நிர்வகிக்கக்கூடியதுக்கு ஒரு 12 சீடு பிரேஸ்னு சொல்லக்கூடிய விதை வார்த்தைகள் இருக்கு. அந்த விதை வார்த்தைகளை நம்மளுடைய பாதுகாப்பான பயணமாக அதை வச்சுக்கணும். இது வந்து நம்முடைய சொத்து பத்திரம் மாதிரி இந்த 12 வார்த்தைங்கிறது. அது உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல. நீங்க புதிதா வந்தீங்கன்னா இந்த இடத்துல இத பத்தின அவேர்னஸ் நீங்க எடுத்துக்கணுங்கிறதுக்காக அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல பதிவு பண்றோம். சரி, நம்ம கடமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். உள்ள வந்தாச்சு. இனி என்னுடைய கடமை என்ன? வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்னவா இருக்கு அப்படின்னா, ஹைஃபை அட்சயம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக மக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒற்றுமையா செயல்படக்கூடிய இந்த அட்சயமை வந்து நம்ம என்னவா எழுதுறோம்? ஏடிஎம்னு எழுதுறோம். ஏடிஎம்னா என்ன சொல்லுவோம்? எனி டைம் நீங்க அங்க இருந்து பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஏடிஎம்ல நீங்க எங்களோடு சேர்ந்து இணையும் போது இங்க ஒரு உயிர்ப்பான டீம் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கு. 5, 25, 125ங்கிற ஸ்ட்ரக்சர்ல இது உருவாயிருக்கு. இதுக்கு ஒரு குழுமம் இருக்கு. இந்த குழுமம் வழிநடத்துதல் செய்யும், ஹெல்ப் பண்ணும். மே ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கும். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அத்தனை உதவிகளும் இந்த அட்சயம் சார்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான விஷயம் என்னன்னா, $50 நீங்க இந்த சிஸ்டம்ல உறுப்பினரா மாறுறதுதான். இப்படி உறுப்பினரா மாறினதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்களும் வரணும். உங்களை அழைச்சிட்டு வரக்கூடிய புதிய நபரையும் கொண்டு வரணும். இவ்வளவுதான் விஷயம். இது நான் கொண்டு வந்தா என்ன சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப இந்த திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல என்ன கிடைக்கும்? இதுல என்ன கிடைக்குங்கிற வார்த்தைக்கு இப்ப நம்ம இங்க 5 தளங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். முதல் தளத்துல நம்மளுடைய கடமையை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாச்சு. அடுத்து 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி அந்த அடுத்தடுத்த ஃப்ளோர்ல நமக்கு என்ன இருக்குன்னா லிஃப்ட் இருக்குங்க. இந்த லிஃப்ட்ல நம்ம படியேறி போக வேண்டியது இல்லையா? லிஃப்ட் என்ன பண்ணும்? நம்மள அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போகும்ல. அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மள கொண்டு போகும். இந்த இடத்துல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்குள்ள என்னன்னா ஹைஃபை ஸ்பேஸ் லூப் தான் அதனுடைய முழு வேலையை பார்க்கும். நம்ம இங்க மட்டும் தான் செயல்பட போறோம். ஸ்பேஸ் 1ல மட்டும் தான் செயல்பட போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய தொகை $50 கொடுக்கிறோம் இல்லையா? ஸ்பேஸ் 2ல 250, அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல 1250, அடுத்து 6250, 31250 எல்லாம் இந்த சிஸ்டமே நமக்காக உருவாக்கி ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ண வைக்கிற செயலை இந்த ஸ்பேஸ் லூப் பார்த்துக்குது. நம்முடைய செயல் ஸ்பேஸ் 1ல மட்டும் துடிப்போட உயிர்ப்போட செயல்படுறது. எவ்வளவு நாளைக்கு? எப்போ நீங்க தன்னிறைவு அடையிறீங்களோ அது வரைக்கும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய இலக்கு இருக்கோ அதை அடையிற வரைக்கும் நீங்க உயிர்ப்பா செயல்படணும் அப்படின்றதுதான் இங்க வைக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த இடத்துல உள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே 2 விதமான டொனேஷன் ஷேரிங்ல அவங்களுக்கான வாய்ப்பை ஆக்டிவ் டோனருக்கு கொடுக்குது. அப்ப இந்த ஆக்டிவ் டோனர்னா என்ன, இன்ஆக்டிவ் டோனர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்றாரு. அவரு $50 கொடுக்கல, அவர்கிட்ட பணம் இல்ல, அப்படி இருக்கிறாரு இல்லையா? அவருக்கு 20% மட்டும் கிடைக்கும். ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்றவருக்கு இன்ஆக்டிவ் டோனர்னு பேர். இன்ஆக்டிவ் டோனர் அப்படின்னு பேர். ஆக்டிவ் டோனர்னு மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை $50 கொடுக்கிறாரு இல்லையா? அந்த $50 கொடுக்கிறவருக்கு வந்து 20% கூட 80% சேர்ந்து கிடைக்கும். அப்ப அவருக்கு 100% பகிர்வு கிடைக்கும். நான் எடுக்கிற முயற்சியில மட்டும் வருமானம் வரும் இன்ஆக்டிவ் டோனருக்கு. இன்ஆக்டிவ் டோனர் யாராட்டா அவர் எடுக்கிற முயற்சிக்கு மட்டும் வருமானம் வரும். இந்த ஆக்டிவ் டோனர் இருக்காருல்ல, அவர் எடுக்கிற முயற்சி மட்டும் இல்ல, அவர் எடுக்கக்கூடிய முயற்சி தவிர ஒரு 5 வகையான ஆட்டோமேஷன் இருக்கு. அந்த ஆட்டோமேஷன் வழியா வரக்கூடிய பணமும் அவருக்கு கிடைக்கும். இது வேணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஒரு விதை அவர் நட்டு வைக்கணும். அந்த விதை தான் $50.
சோ அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய விருட்சம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு தோப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல கொண்டு வரக்கூடிய விஷயம் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் வந்து நமக்கு கொடுக்குது. அப்ப இந்த 20%னா என்ன? 80%னா என்ன? அப்போ 20%ங்கிறது அழைப்பு நன்கொடை. அதாவது இன்வைட் டொனேஷன். அப்போ நம்ம கிட்ட இந்த இன்வைட் எப்படி சார் பண்றது? இந்த இன்வைட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் குடுத்திருக்கும் இந்த சிஸ்டம். அதாவது நம்ம இந்தியால இருக்கிறோம்னா நமக்கு ஜிபேவோ, பேடிஎம்மோ, போன்பேவோ நம்ம முதல்ல அறிமுகப்படுத்தும்போது, வேற யாரோ ஒரு நண்பர் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாரு. அந்த லிங்க வச்சு தான் நம்ம அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அது பேரு அஃபிலியேட் லிங்க்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னைக்கு நெறைய பெண்கள் வந்து மீஷோ ஆப்ப யூஸ் பண்ணுவாங்க. அமேசான் ரீசெல்லரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எடுத்து அனுப்புவாங்க. அதன் மூலமா யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அந்த பர்ச்சேஸ் பண்றது மூலமா இவங்களுக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு கிடைக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அஃபிலியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் இந்த சிஸ்டம் இந்த இன்வைட் லிங்க வந்து அஃபிலியேட் லிங்கா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த லிங்க வச்சு நீங்க எத்தனை பேரை வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அத்தனை பேர் மூலமாகவும் 20% எப்ப அவங்க ஆக்டிவ் டோனரா வராங்களோ 20% என்பது உங்களுக்கு கிடைக்கும். இது அழைப்பு நன்கொடை. இந்த அழைப்பு நன்கொடைக்கு ஒரு லிவரேஜ் பவர் இருக்கு. அந்த லிவரேஜ் பவர் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் 1ல தான் ஒருத்தர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அவர் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் $50 குடுக்குறாரு இல்லையா? அதுல 20% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது $10 உங்களுக்கு கிடைக்கும். எத்தன பேர் வேணா கொண்டு வரலாம். இன்னைக்கு சோசியல் மீடியாவோட பவர் எனக்கு தெரியும். ஒரு ட்விட்டர்ல நான் ஒரு ட்வீட் பட்டேன்னா, ஒரு 5 கோடி பேருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ட்வீட் 5 கோடி பேர் என்னுடைய உறுப்பினரா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருக்கிறேன். இந்த 5 கோடி பேரும் அதே நாள்ல இந்த சிஸ்டம் வழியா நான் சொன்னதுக்காக அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா, 5 கோடி முறை $10 கிடைக்கும். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இங்க வித்ட்ரா பட்டனே கிடையாது. ஒரு நபர் இன்ட்ரோடியூஸ் ஆனார்னா $50ல அவர் ஐடி ஆக்டிவேட் ஆகும்போதே நேரா உங்க வாலெட்டுக்குள்ளேயே அந்த $10 என்பது வந்து சேர்ந்துரும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. எத்தனை நபருக்கு வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். அப்போ ஒரு அதிசயமான விஷயம் தானே! இங்க நீங்க வந்து ஒரு இன்ஆக்டிவ் டோனரா இருந்தாலும் இது கிடைக்கும். நீங்க ஒண்ணுமே குடுக்கல இந்த சிஸ்டம்ல. 0 இன்வெஸ்ட்மென்ட். ஆனாலும் இந்த சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டு, இன்னொருத்தருக்கு அவேர்னஸ் குடுத்து அவர இணைக்கிறீங்கன்னா, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற ஒரு நபருக்கும், இந்த இன்வைட் லிங்க் வேலை செய்யும். அவரோட உழைப்புக்கு 20% இந்த சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. அன்லிமிட்டடா இந்த 20% மூலமா அவரு ஏர்ன் பண்ண முடியும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும், இந்த சிஸ்டம் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. அந்த கண்டிஷன் என்ன தெரியுங்களா? 50 நாட்கள். எவ்வளவு நாட்கள்? 0 இன்வெஸ்ட்மென்ட்ல வந்திருக்கிற இன்ஆக்டிவ் டோனருக்கு 50 நாட்கள் மட்டும் தான் இந்த வாய்ப்பை இந்த சிஸ்டம் குடுக்குது. இந்த மாதிரி ஒரு 50 நாட்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டமோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம்குள்ள பெர்மனன்ட்டா நீங்க ஆக்டிவ் டோனரா மாறுறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்க முடியும். அதாவது 0ல வந்திருக்கிறீங்க. உங்க இன்ஆக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி 5 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அந்த 5 பேர் வந்தோனே 5 பேர் மூலமா $10 வந்துருதுல்ல. $50 வந்தோனே உங்க கையில இருந்து கிடைக்கலையே, உங்க உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. இத வச்சு நீங்க ஆக்டிவ் டோனரா மாறிற முடியும். அப்ப என்ன இழக்க போறோம் இதுல? ஒண்ணுமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய உழைப்பு, நம்முடைய அழைப்பு தான். இந்த அழைப்பு குடுத்துட்டோம் அப்படின்னா, $50 மூலமா நம்மளுடைய ஆக்டிவ் டோனர் பயணத்த ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ என்ன கிடைக்கும்? ஆக்டிவ் டோனரா மாறியாச்சு. நம்ம உழைப்பு மூலமா ஆக்டிவ் டோனரா மாறியாச்சு. இப்ப 20%ம் 80%ம் நமக்கு வேலை செய்யும். தலைமுறைக்கும் வேலை செய்யும். எல்லாமே இந்த சிஸ்டம்ல நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன மேஜிக் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது? நம்முடைய உழைப்போட பரிசா என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்றத அடுத்ததா பார்க்கலாம். சோ இப்ப ஆக்டிவ் டோனர், இன்ஆக்டிவ் டோனர் பார்த்தாச்சு. நான் சொன்ன மாரி ஆக்டிவ் டோனர்ன்னு வரும்போது, அவரு கண்டிப்பா பெர்மனன்ட்டான பிளேஸா அந்த வாலெட் பெற்றுது. 50 நாட்களுக்குள்ள இந்த தகுதிய உங்க வாலெட்டுக்கு நீங்க குடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இத மறந்துறாதீங்க. நீங்க ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, 50 நாட்களுக்குள்ள ஒரு 5 பேர இந்த சிஸ்டம புரிய வச்சு, அவங்கள ஆக்டிவ் டோனரா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நீங்களும் ஆக்டிவ் டோனரா மாறிறலாம். அப்ப ஆக்டிவ் டோனரா மாறுனதுக்கு அப்புறம் 20% இன்வைட் டொனேஷன் லிங்க் இருக்கு இல்லையா? அந்த இன்வைட் டொனேஷன் லிங்க நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் தாராளமா குடுக்கலாம். மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு குடுக்குற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும், ஒரு மாதத்துல 30 நபருக்கு இந்த வாய்ப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இதுல இருந்து 3ல 1 பாகம் ஒரு 10 பேர் ஆக்டிவ் ஆகுறாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு 20%ங்கிற வகையில 10 பேர் மூலமா $10 $100 என்பது இன்வைட் டொனேஷனா வந்துரும். அந்த 20%ங்கிறது எப்பவுமே கிடைக்கும்.
இப்போ இந்த 5 தளம் இருக்குல்ல, அந்த 5 தளத்திலயும் இந்த 20% வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது என்ன மேஜிக் இந்த 20%ல நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம எப்பல்லாம் இந்த இடத்துல ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா, எப்ப நம்ம ஜாயின் பண்ணமோ அப்பல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்ப வரைக்கும் நமக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை வர்றாங்க. அப்ப கூட நம்மளுடைய இன்வைட் லிங்க பயன்படுத்தி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அப்பவும் அவங்களுக்கு அந்த 20%ங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். அதனால எப்பவுமே நம்மளுடைய ஐடி ஆக்டிவாவே இருக்கும். எப்பவுமே டீஆக்டிவேட் ஆகாது. ஒரு முறை இன்ஆக்டிவ் டோனரா இருந்து ஆக்டிவ் டோனர் பயணத்தை எடுத்த வாலெட் வந்து எப்பவுமே அது வந்து நீங்க இருக்கிறீங்களோ இல்லீங்களோ, உங்க வாலெட் என்பது உயிர்ப்போட இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 20%ஓட மிகப்பெரிய பவர் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொன்னேன்ல. 5x மல்டிப்ளேயர் வேலை செய்யும்னு. இங்க பாருங்க. ஒரே ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கீங்க. அந்த ஒரு நபர் ஒரு நல்ல மாணவர், நல்ல கத்துக்கக்கூடிய ஒரு மாணவர், நல்ல கத்துக்கிட்டாரு. அவர் மூலமா லட்சக்கணக்கான நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களை காட்டிலும் நீங்க அங்கேயே தான் இருக்கிறீங்க. ஸ்பேஸ் ஒன்லயே தான் இருக்கிறீங்க. அவர் வேகப்படுத்தி மக்களை கொண்டு வந்ததுனால அவர் ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 போயிட்டாருன்னு வைங்களேன். ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் போகும்போதும் ஒரே ஒரு முறை எப்பயோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா, அப்ப அவர் ஸ்பேஸ் 2 போகும்போது உங்களுக்கு மறுபடியும் $50 இந்த சிஸ்டம் 20% டொனேஷனாக கொடுக்கும். அவர் எப்ப ஸ்பேஸ் 3 போறாரோ அங்க இருந்து $250 கொடுக்கும். மீண்டும் அதே நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. அந்த நபர் ஸ்பேஸ் 4க்கு போறாரு, 1250 கிடைக்கும். அந்த ஒரே நபர் $6250 ஸ்பேஸ் 5க்கு போகும்போது கொடுப்பாரு. இந்த பயணம் என்பது 5x மல்டிப்ளேயர் இல்லையா? ஒரே ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 5 மடங்குகளாக அதிகமாயிட்டே வருது இல்லைங்களா? அப்போ ஸ்பேஸ் 1 காட்டிலும் ஸ்பேஸ் 5ல இருந்து கிடைக்கக்கூடிய தொகை என்பது 625 மடங்குகள் அதிகமாக கிடைக்குது. இது மட்டுமல்ல, இன்னொரு மேஜிக் சொன்னா உங்களுக்கு வந்து தலை சுத்தும். அதாவது இந்த ஒரு ஐடி இருக்குல்ல, ஒரே ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கல்ல, அவர் இங்க இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் ஒரு ஃபார்வர்டு டிராவல் இருக்குல்ல, இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபார்வர்டு டிராவல். இந்த ஃபார்வர்டு டிராவல்ல அவர் இங்க இருந்து அங்க போறாரு. ஒரே ஒரு நபரை தான் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அவர் எடுத்துக்கிட்ட ஐடி ஒண்ணே ஒண்ணுதான். ஆனா நம்ம சிட்டி ரோபோட் இருக்கு இல்லையா, எந்திரன் படத்துல அந்த சிட்டி ரோபோட் என்ன பண்ணுச்சு? தன்ன மாதிரியே பல சிட்டி ரோபோட்ஸ உருவாக்கி ஒரு படையா உருவாச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு ஐடி என்ன பண்ணுது தெரியுங்களா? இங்க லெஃப்ட்ல இருந்து ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5க்கு போற வரைக்கும் 3900 மல்டிப்ளை ஆயிருது. அந்த 1 வந்து 3900 மல்டிப்ளை ஆயிருது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸ்பேஸ் 1ல இருந்து 3900 முறை $10 கிடைச்சிருக்கும். இது ஒரே ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா இது நடக்குது. ஸ்பேஸ் 2ல இருந்தும் இதே மாதிரி இந்த 3900 ஐடியும் ஸ்பேஸ் 4ல இருந்து ஒண்ணு ஒண்ணா ஸ்பேஸ் 2க்கு போகும்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு 3900 முறை $50 கிடைக்கும். ஒரே ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸ்பேஸ் 3க்கு அவர் போகும்போது $250 கிடைக்கும். 3900 முறை கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது எல்லாமே யூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டாலர் வருமானம். யூஎஸ்டி வந்து இந்திய மதிப்புல இன்னைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா சொன்னாலும் ஒரு $90. ஒரு டாலர் வந்து $90. அப்ப 3900 முறை உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் 4ல இருந்து $1250 3900 முறை கிடைக்கும். ஒரே ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஃபார்வர்ட் டிராவல் தான். ஒவ்வொரு ஐடியா இதே மாதிரி ஸ்பேஸ் 5 போகும்போது $6250 எத்தனை முறை கிடைக்கும்? 3900 முறை கிடைக்கும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விதைக்குள்ள ஒரு மான் தோப்பே இருக்கு. ஒரு மா விதை இருக்கு. அதுக்குள்ள ஒரு மான் தோப்பே இருக்குன்னு சொல்றோம். அது உண்மைதானே? அதே மாதிரிதான் இந்த $50 இவ்வளவு பெரிய மேஜிக் இருக்கு. இந்த மேஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க. தொடர்ச்சியா ஜூம் மீட்டிங்குள்ள வாங்க. இந்த பதிவு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி கத்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய நேரத்தை நம்ம மிச்சப்படுத்த போறோம். சரிங்களா? இப்ப நமக்கு இந்த இடத்துல இந்த பயணத்தை ஆரம்பிச்சு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இதுல 20%ஓட பவர் நம்ம பார்த்தோம். இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா ஒரே ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா இவ்வளவு பெரிய பவர் நடக்குதா? எஸ். அது 5x மல்டிப்ளேயராக தொடருது. இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அதுதான் அந்த 3900 மல்டிப்ளை ஆகுறது. இது வந்து 15x. இது ஸ்பேஸ் 1ல 15x. இது ரெண்டையுமே சேர்க்கிறதுனால நமக்கு டைம் லிவரேஜும் கிடைக்குது. மணி லிவரேஜும் கிடைக்குது. மணி லிவரேஜ பார்த்துட்டோம். டைம் லிவரேஜ் எப்படி சார் பார்க்கலாம்? இந்த பயணத்துல நீங்க ஒரு 10 வருஷம் ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள் 10 கோடி உங்களோட இலக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 கோடிய 10 வருஷத்துல அடையிறத ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்திருக்க நீங்க 2 வருஷத்துல அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது
இது சாத்தியமா? சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். ஒரு கூட்டு முயற்சி இங்க இருக்கு. அப்படி இந்த கூட்டு முயற்சியில 2 வருஷத்துல நீங்க 10 கோடி அடைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க உங்க இலக்கை 8 வருஷத்துல அதாவது 2 வருஷத்துல அடைஞ்சதுனால 8 வருஷத்தை என்ன பண்றீங்க? மிச்சப்படுத்திட்டீங்க. அப்ப டைம் லிவரேஜ் உருவாயிருதா? அப்ப நாம இங்க என்ன பண்றோம்னா, பணத்தையும் சம்பாதிக்கிறோம், நேரத்தையும் சம்பாதிக்கிறோம். அந்த பணமும் நேரமும் நமக்கு 2ம் ஒரு சேர கிடைக்கும்போது, நம்ம வாழ்க்கை என்பது உற்சாகமாக எக்ஸ்போனன்ஷியல் குரோத்த சந்திக்கும். இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்பேஸ் 1ல இங்க ஒரு 50 டைரக்ட் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ண. நம்ம ஊர்ல ஒரு 50 பேர் இருப்பாங்களா நமக்கு தெரிஞ்சவங்க? நம்ம வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். எத்தனை பேருக்கு பத்திரிக்கை குடுப்பீங்க? ஒரு 500 பேருக்கு குறைஞ்சபட்சம். அந்த 500லயும் 10% 50 பேர் வந்துடுறாங்கன்னு வைங்க. 500 பேருக்கு அழைப்பு குடுக்குறீங்க. ஒரு 50 பேர் வந்துடுறாங்க. அந்த 50 பேருக்கும் நான் சொன்ன மாரி 3900 ரீஎன்ட்ரி நிச்சயமா உருவாகும். நம்ம அவ்வளவு எடுக்கல. வெறும் 100 ரீஎன்ட்ரி மட்டும் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. 50 பேரை நேரடியா அறிமுகப்படுத்துறீங்க. 100 ரீஎன்ட்ரி உருவாகுது. அப்ப ஸ்பேஸ் 1ல இருக்கக்கூடிய அந்த வருமானம் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 50,000 USDT. USDT அது USD உடைய வேல்யூல சொல்லும்போது 50,000 அப்படின்னு சொல்லும்போது இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அப்ராக்சிமேட்டா. உடனே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. உடனே அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. 50,000 கூட 90 ரூபாய்ங்கிறத இப்ப அப்ராக்சிமேட்டா 100ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. 50 லட்சம் ஆச்சா? ஸ்பேஸ் 1ல மட்டும். இதனுடைய 5 மடங்கு. இதனுடைய 5 மடங்கு எவ்வளவு? $2,50,000. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் இந்திய வேல்யூ. இது வந்து ஸ்பேஸ் 2ல கிடைக்கும். அடுத்து 3ல அதை விட 5 மடங்கு அதிகமா கிடைக்கும். எவ்வளவு? $12,50,000. அதுக்கப்புறம் $62,50,000 ஸ்பேஸ் 4. அதுக்கப்புறம் 3,12,00,000 வந்து ஸ்பேஸ் 5. ஆனா இது எல்லாமே அந்த ஒரே ஒரு டீம் தான். அந்த 50 பேரு அவங்களுடைய 100 ரீஎன்ட்ரி அந்த 100 ரீஎன்ட்ரியும் ஸ்பேஸ் 1ல இருந்து ஃபார்வர்ட் டிராவல்ல ஸ்பேஸ் 5 நோக்கி போகும்போது இந்த ஒரே ஒரு ஃபார்வர்ட் டிராவல் மட்டும்தான். இதை மறுபடியும் சொல்றேன். இந்த ஃபார்வர்ட் டிராவல் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் டிராவல் இருக்கு. அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன். அது ட்ரைனிங்ல தான் உங்களுக்கு சொல்வேன். சரிங்களா? அப்ப இந்த ஃபார்வர்டு டிராவல்லயே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா, நம்ம தலைமுறைக்கு இல்ல. நம்ம தலைமுறைக்கு அந்த வேல்யூவை நம்மளால காலி பண்ணவே முடியாது. அது ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி அட்சய பாத்திரம். இது அந்த அட்சய பாத்திரத்தை வெறும் $50 நம்ம வந்து ட்ரிகர் பண்றோம். வெறும் $4,700 நம்ம ட்ரிகர் பண்றோம். இந்த வாய்ப்பு என்பது இனிமேல் கடவுள் கொடுத்த வாய்ப்பாக தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அப்படிதான் இந்த இருக்கு இந்த சிஸ்டம். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு மலை போல கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 20% அழைப்பு கொடுக்கறது மூலமா எவ்வளவு பெரிய மேஜிக் இந்த சிஸ்டம் நமக்கு உருவாக்குது. டைம் லிவரேஜ் கொடுக்கறதும் மணி லிவரேஜ் கொடுக்கறதும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா 80%. இது ஒரு பொதுவான மழை போன்ற வாய்ப்பு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் இருக்கக்கூடிய ஒரு இடம். உத்தரவாதம் யாருமே கொடுக்க முடியாது. நாளைக்கு உயிரோட இருப்போமா சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. உத்தரவாதம் யாருக்கும் யாருமே கொடுக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற ஒரு வாலெட் வந்து நிச்சயமா நிச்சயமாங்கிற வார்த்தையை என்ஷூர்னு சொல்லும். என்ஷூர் பண்ணுதுங்க இந்த சிஸ்டம்ல 80% பகிர்வு என்பது எல்லா வாலெட்லயும் கிடைக்கும்ங்கிறத இந்த சிஸ்டம் உறுதியா சொல்லுது. இது மாதிரி எங்கேயாவது வெளியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா கிடைக்கும்னு யாராவது சொல்லிருக்காங்களா? கண்டிப்பாக அதுல ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு கார்னர்ல போட்டிருப்பாங்க. பட் இந்த சிஸ்டம் நமக்கு 80% பகிர்வாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கணக்கியலாக முதல்ல 5 வேலட், அதாவது நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் உங்க டீமுக்கான ஒரு கேப்டன். அந்த கேப்டனுக்கு 5 முதல் 5 அடுத்தது 25 அடுத்தது 125 இந்த 155 வாலெட்ல இருந்து எப்ப பார்த்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு உழைப்ப போடணும். அந்த உழைப்புங்கிறது இந்த 5, 25, 125ல வந்திருக்காங்கல்ல, இவங்க உங்க முயற்சி மூலமா வரலாம் 1. 2வது உங்க டீமோட முயற்சி மூலமா வரலாம். உங்க டீம்ங்கிறது யாரு? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் முதல்ல இருக்கிறவரு, அதுக்கு மேல இருக்கக்கூடியவர் 2வது நபரு, அதுக்கு மேல இருக்கக்கூடியவர் 3வது நபர். இந்த 3 பேரு பிளஸ் நீங்க ஒருத்தரு மொத்தம் 1+3 4 பேரும் சேர்ந்து இந்த 155 நபர்களை கண்டுபிடிக்கிறோம். 4 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த 4 பேருமே இந்த 155 பேரை யாருன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு அதன் மூலமா வரக்கூடிய தொகை இருக்குல்ல, அது நமக்கும் வரும் அவங்களுக்கும் வரும். மேல இருக்கிறவங்களுக்கும் வரும். இது ஒரு பகிர்ந்த பொறுப்பா எல்லாருக்குமே ஷேர்டு வரும். முதல்ல நம்மளுடைய உழைப்பு, அடுத்தது ஒரு டீம் ஒர்க். 3வதா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் லூப்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த தானியங்கி தன்மையில வேலை செய்யக்கூடிய ஸ்பேஸ் லூப் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்க வேலை செய்றீங்களோ செய்யலையோ அது 24 மணி நேரமும் வேலை செய்யும்.
இந்த 3 வாய்ப்புகளை அது பண்ணிக்குது. நமக்கு வேலை வந்து நாம வேலை செய்யறோம், நமக்கு கண்ட்ரோல் இருக்கு, நம்ம வேலை மேல நமக்கு கண்ட்ரோல் இருக்கு, நம்ம மீட்டிங் வர்றதும் வராதும் நம்மள உறுதியா சொல்ல முடியும். இந்த டீம் ஒர்க்குங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அவங்க வேலை செஞ்சாங்க செய்யல அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நாம வேலை செய்யறோமா, நாம அழைப்பு கொடுத்து ஆட்களை உள்ள கொண்டு வரோமா, நாம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நிச்சய வருமானம் நம்ம வாலெட்டுக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு ஐடி போட்டோம்னா உடனடியா அடுத்த நிமிஷம் நம்ம வாலெட்டுக்குள்ள உடனடியா அந்த பகிர்வு தொகை வந்துரும். எப்பவுமே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இந்த 3 இருக்குல்ல, இந்த கடைசியா 3 இருக்குல்ல, இந்த கடைசியா 3யும் இது வரைக்கும் வேலை செய்ய நம்ம இன்னும் அலோவ் பண்ணல. ஏன்னா இன்னும் இதுக்கான தன்மை நேரம் இன்னும் வரலை. அப்ப இந்த இடத்த நம்ம இன்னும் வேலை செய்யறதுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணிட்டோம்னா இந்த 3 விஷயங்களும் ஒரு ஆட்டோமேஷனா பண்ணும். அந்த எந்திரன் இருக்காரு பாருங்க, சிட்டி ரோபோட், அவர் வேலை செய்யும் போது நிச்சயமா நம்ம காட்டுல பெருமழை காத்திருக்குது. அப்ப இந்த 2 விஷயங்களையும் நம்ம செய்யும் போது 155 பகிர்வுகள் மூலமாக ஒரே ஒரு $50 கொடுத்து தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரே ஒரு முறை தானே கொடுத்தீங்க. அந்த ஒரு முறை கொடுத்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த சிஸ்டம் 155 முறை திருப்பி கொடுக்குது. நீங்க என்ன கொடுத்தீங்களோ 155 முறை திருப்பி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் 1ல இருந்து மட்டும் இல்ல, ஸ்பேஸ் 2ல இருந்து, ஸ்பேஸ் 3, 4, 5ல இருந்து மீண்டும் மீண்டும் 155 முறை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு முறை கூட நீங்க கையில இருந்து கொடுக்க போறது இல்ல. ஸ்பேஸ் 2ல இருந்து 155 முறை, அதே மாதிரி 3ல இருந்து 155, 4ல இருந்து, இது மாதிரி எல்லா இடத்துல இருந்து கடைசி 4 இதுல இருந்தோம் 2ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அங்க நமக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனா கொடுக்கக்கூடிய தொகை என்பது முதல்ல கிடைச்சதை காட்டிலும் 5 மடங்குகள் அதிகமாக கிடைக்குங்கிறத இந்த சிஸ்டம் சொல்லுது. அங்க போட்டிருக்கு பாருங்க, யூ கேன் ரிசீவ் மேட்ரிக்ஸ் டொனேஷன் வித்தவுட் ஸ்பான்சரிங் எனி ஒன் ஆன். எங்க நீங்க யாரையுமே ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியாது. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா ஸ்பேஸ் 1ல தான் பண்ண முடியும். அந்த வேலையை மட்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேஷனா எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம 20% 80% தொகையும் எப்படி கிடைக்கும்னு பார்க்க போறோம். 20% நம்ம பார்த்துட்டோம், ஒரு மேஜிக் பார்த்தோம், 50 பேரு 100 என்ட்ரி வந்தா எந்த மாதிரி மேஜிக் நடக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப இந்த 80% என்பது இது ஒரு கூட்டு முயற்சி. உங்களுடைய லெவல் 1ல 5 வாலெட் வந்துருச்சு. ஒன்னு ஒன்னா வரும்போது ஒவ்வொரு வாலெட்ல இருந்தும் உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் டொனேஷனா கிடைக்கணும்னா $2.50 ஸ்பேஸ் 1ல இருந்து கிடைக்கும். ஸ்பேஸ் 1ல இருந்து $2.50 5 முறை கிடைக்கும். அடுத்தது 25 முறை எவ்வளவு கிடைக்கும், 25% சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது $12.50 கிடைக்கும் ஸ்பேஸ் 1ல. அடுத்தது ஸ்பேஸ் 3 லெவல் 3ல 50%ங்கிற வகையில $25 கிடைக்கும். அப்ப இந்த பயணம் ஸ்பேஸ் 1ல ஒரு ஐடியில கிடைக்கக்கூடிய தொகை என்னங்கிறது பாத்தீங்கன்னா $3450 கிடைக்கும். $3450. இது இன்டு நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34,000, அதாவது 2 ஜீரோ போட்டா 3,45,000 கிடைக்கும். இதான் தொகை, இந்திய தொகையில. அப்ப இதே மாதிரி அதே டீம் வந்திருக்கிற அதே டீம் ஃபார்வர்டு பயணம் போகும்போது இங்க பாருங்க 2.5ங்கிறது 12 மாறி இருக்கா, 5 மடங்கு அதிகமா. அதே மாதிரி அடுத்த லெவல்ல 62 மாறி இருக்கா, 5 மடங்கு அதிகமா. 62 இன்டு 5ன்னு போடுங்க, 312 மாறி இருக்கா. இது மாதிரி 5 மடங்குகள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆனா ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 நமக்கு வேலை கிடையாது இல்லைங்களா. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்ற விளக்கங்கள் எல்லாம் தீவிரமா நம்ம இதுல பார்க்கலாம், ட்ரைனிங் நிகழ்ச்சியில பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி $3450 ஸ்பேஸ் 1ல கிடைச்சாச்சு. இதோட முடிஞ்சு போச்சா? அப்படி இல்ல. இந்த 155 வாலெட்டும் ஸ்பேஸ் 2க்கு ஒண்ணு குவாலிஃபை ஆகி வரும்போது அங்க ஒண்ணொன்னா ஃபில் ஆகும்போது இங்க வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டு வராங்க. அப்ப அது பேரு குளோபல் பவர் லைன் சொல்லலாம். இந்த குளோபல் பவர் லைன் எங்க இருந்து யாரு வருவாங்கன்னே சொல்ல முடியாது. ஆனா இந்த ஃபில்லிங் வந்து 5, 25, 125 ஒரு ஆட்டோமேஷனாக நிறையக்கூடிய ஒரு இடம். இது நடக்கும்போது $17,250 உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸ்பேஸ் 3ல இருந்து 86,250 கிடைக்கும் இந்த 155 ஃபில் ஆகும்போது. இதே முறையில 4,31,250 ஸ்பேஸ் 4, 21,56,250 என்னது டாலர் USDT. இத 95ஆலேயோ 100ஆலேயோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது இந்திய வேல்யூல இருக்கும். அது ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடியது. இப்ப ஒரே ஒரு ஐடியோட பயணத்தை தான் நான் சொல்லிருக்கேன். ஒரே ஒரு பொசிஷன் $50 வந்து ஒரு பொசிஷன். சப்போஸ் இது 10 ஐடியில கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கு. சப்போஸ் உங்க ஒரு ஐடி மாதிரி இன்னும் அது ரீஎன்ட்ரி ஆகி ஒரு 10 ஐடியில வர்ற வருமானமா இருக்குன்னா இங்க நான் சொன்ன தொகையெல்லாம் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 10 தொகை என்பது உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிட்டா கூட அதை தீர்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய தொகை இந்த சிஸ்டம்ல கிடைக்கக்கூடிய
ஒரு உண்மையான வாய்ப்பு, நேர்மையான வாய்ப்பு இருக்கு. இது நன்கொடை பகிர்வு தளம். நன்கொடைன்ற வார்த்தை ஏன் வருது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கொடுக்கக்கூடிய கொடை தான் நன்கொடை. நல்ல நிகழ்ச்சிக்காக, நல்ல செயலுக்காக அந்த நன்கொடைய கொடுக்கிறோம். இந்த நல்ல செயல் என்பது என்ன தெரியுங்களா? 155 தொகை நம்ம வாங்குறோமே, இந்த 155 தொகைய 50 பிளஸ் 105ன்னு இந்த சிஸ்டம் பிரிச்சிருது. இந்த ஒரு நல்ல செயல செய்யறதுக்கு தான் நாம நன்கொடை கொடுக்கிறோம். இந்த நல்ல செயல செய்யும்போது, நமக்கு இந்த 105 தொகைங்கிறது நமக்கானது. இத வந்து டைரக்ட் கம்யூனிட்டி டொனேஷன் என்று அழைக்கப்படுது. இது நமக்கானது. இந்த தொகையை யாருமே பங்கு கொண்டாட முடியாது. ஆனா இன்னொன்னு இருக்கு. ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன். ஏன்னா 155ல மீதி ஒரு 50 இருக்குல்ல. இந்த 50 வந்து உலகத்துக்கு பொதுவான பணமா எல்லாருமே பங்கேற்கக்கூடிய விஷயம். கண்ணன் மட்டும் இல்ல. இங்க இருக்கிற 31 பேர் இருக்கோமா? 31 பேருக்கும் அந்த 50% தொகை பொதுவான தொகையா மாறிடுது. அது உங்க வளர்ச்சிக்காகவும், மீண்டும் மீண்டும் அது அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ரீஎன்ட்ரியாகவும் அது மாறும்போது, மற்ற எல்லாருக்குமே அது ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்குது. ஒரு பொதுவான மலை போல. அப்ப இந்த ஒரு நல்ல செயலுக்காக தான் நம்ம என்ன குடுக்குறோம்? நல்ல செயலுக்காக நன்கொடை குடுக்குறோம். இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப $50 நன்கொடை குடுக்குறீங்களா? உங்களுக்கு தலைமுறைக்கு இந்த நன்கொடை தொகையை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது? ஒரு தகுதி வந்து அந்த வாலெட்டுக்கு கிடைச்சிருச்சு. அப்படி கிடைச்சிருச்சுன்னா, அந்த தொகைய வச்சு உங்களுடைய நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாரி உங்களுடைய கனவ நிறைவேத்தலாம். என்ன செய்யலாம்? கனவ நிறைவேத்தலாம். உங்களுக்கு கடன் இருக்கா? கடன விட்டு வெளில வந்துரலாம். கடமைய நிறைவேத்தலாம். அடுத்தது கடமை. இந்த விஷயங்கள நீங்க பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க இன்னைக்கு டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன் எடுக்கணும்? அடுத்த 1 வருஷம் ஹைஃபை ஸ்பேஸ்ல அட்சயம்ல நான் ஒரு உறுப்பினர் ஆயிட்டேன். என்னுடைய கடமைய தொடர்ந்து நான் செய்வேன். நான் என்னுடைய வாழ்க்கைய மாத்தப் போறேன். என்னுடைய வாழ்க்கைய என் கண்ட்ரோல்ல கொண்டு வரப் போறேன். எனக்கு இவ்ளோ பெரிய இலக்கு இருக்கு. இந்த இலக்கை இதன் மூலமா நான் இந்த டூல யூஸ் பண்ணி அடையப் போறேன் அப்படின்னு நீங்க உறுதி எடுத்துட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கு. இந்த ஹெல்ப் என்பது இங்க போட்டிருக்கிற சிம்பல் என்ன சொல்லுது? இன்ஃபினிட்டின்னு சொல்லுது. இன்ஃபினிட்டினா முடிவே கிடையாததுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு முடிவே இல்லாத ஒரு பயணத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு அட்சய பாத்திரம் மாரி ஒரு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிட்டு தொடரணும் அப்படின்னா, ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு நேரத்துல, ஒரே ஒரு விஷயத்த நம்ம அப்பாவோ, தாத்தாவோ பேசும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கு மட்டும் நான் அப்படி அந்த முடிவு எடுத்திருந்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல போய் அந்த வேலையில மட்டும் சேர்ந்திருந்தேன் அப்படின்னா, அந்த பிசினஸ மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு இப்படி இருந்திருப்பேன். இப்ப அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் மட்டும் அன்னைக்கு அப்படி முடிவு எடுத்திருந்தேன்னா, நான் இன்னைக்கு இப்படி இருந்திருப்பேன்னு பழமை பேசுறதுல யாருக்கு பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கிறேன். அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம எடுக்காத முடிவு நமக்கானது இல்ல. இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்ம வாழ்க்கைக்காக நம்ம எடுக்கிறோமா? இல்லையா? வேணுமா? வேணாமா? இதான் கேள்வி. இப்ப நம்ம பார்த்த விஷயம் யாருமே தோத்து போக முடியாத விஷயம். டெக்னாலஜி வாய்ப்பு தானியங்கி முறையில எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்றோம். நம்ம வாலெட்ட ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவ் டோனரா மாறணும். அது செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நீங்களும் பங்கேற்றால் உங்க வாழ்க்கையும் மாறும். தயாரா? நீங்கள் தயார் என்றால் நாங்களும் தயார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த விஷயத்துல எனக்கு இந்த கேள்வி இருக்கு. இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க இங்க கேட்டு இன்னும் கொஞ்சம் தகவல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.